Hi traders, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அசெண்டிங் ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள். அசெண்டிங் ட்ரையாங்கிள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 3 and 4. ஓகேங்களா? அசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டாப்ல ஒரே இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கும் அண்ட் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா மேலே போயிட்டு இருக்கும். இது போல ஓகேங்களா? அதே போல இந்த இடம் வந்து நம்பர் 1, இது நம்பர் 1 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 3. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து இது போல தான் ஃபார்மேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் அதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் பிரேக் அவுட் நடக்குதுன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மேலே தான் பிரேக் அவுட் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரே இடத்துல மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலை, இங்கே ஒரே இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறதுனால அசெண்டிங் ட்ரையாங்கிள் மேலே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி மேலே பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அதோட டார்கெட் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த லென்த்லேருந்து இந்த ஹை வரைக்கும் இந்த லைனை அப்படியே கொண்டு வந்து எங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துச்சோ அங்கே வைக்கணும். அப்போது பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய டார்கெட் பாயிண்ட். ஓகேங்களா? என்னோட டார்கெட் பாயிண்ட் எஸ்எல் வந்து நம்மளோட தேர்ட் பாயிண்டோடைய லோ கீழே வச்சிடணும். இந்த தேர்ட் பாயிண்ட் கீழே வந்து நம்மளுடைய எஸ்எல் வச்சிடணும். டிபி வந்து சாலிடா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய ஹை தான் நம்மளோட டிபி. ஓகேங்களா? இதுதான் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிளுடைய விஷுவல் செட்டப். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்துட்டு இருக்கும் மார்க்கெட். மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல கன்சல்டேஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கன்சல்டேஷன் கிடையாது. அது ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் மேலே பிரேக் அவுட் ஆனாலும் சரி, மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால ரெண்டு பக்கமும் செட்டப்பும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ரெண்டு பக்கமும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 another 1 second point, third point, third point. இப்போ
சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் தான் போயிடணும். மேக்ஸிமம் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் எங்கே ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரேஞ்ச் ஆஃப் லெவல் மார்க்கெட் இருக்கக்குள்ள அங்கே ஃபார்ம் ஆகும். அப்படி நல்ல லோவில் இருக்கக்குள்ள ஃபார்ம் ஆகும். மிட் ரேஞ்சில் இருக்கக்குள்ள எப்பயாவது சம்டைம் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஹை ரேஞ்சில் இருக்காங்கன்னா கீழே உடைக்கிறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல் நல்ல மார்க்கெட் லோவில் இருக்கான்னா மேலே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையில் இருக்கு. இதுக்கும் டார்கெட் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா 1 and 1 இந்த பாயிண்டோடைய டெப்த் லெவலில் அப்படியே கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே உடைச்சானா மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும், கீழே உடைச்சானா கீழே ஃபிக்ஸ் பண்ணிடணும். நான் இப்போ மேலே உடைக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கும் டார்கெட் எப்படின்னா இந்த ஹை ரேஞ்சோடைய ஹையில் தான் நம்மளுக்கு டார்கெட்டு. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து வைக்கணும். டார்கெட் இது தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வைக்கணும். இப்போ இதுதான் தேர்ட் பாயிண்ட்னா இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வச்சாதான் எஸ்எல் நம்மளுக்கு ஹிட் ஆகாமல் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன்ஸை லோவர் டைம் ஃப்ரேமில் பண்ணுறதை விட ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிளை பார்க்கலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா இங்க மேல வந்துச்சு இல்லையா, அதே போல கீழே வந்து ஒரே ஆர்டர்ல ஃபார்ம் ஆகும். டெசெண்டிங் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்பயுமே ஒரு ஹை பொசிஷன்ல தான் மார்க்கெட் நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கான டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கும் டிபி எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்சோட டெப்த் லெவலில் அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சிடணும். அடுத்து நான் ஷார்ட் போர்ஷன் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பெருசாக வருது, டிலீட் பண்ணிடுவோம். சரிங்களா? லோன் வந்துடுங்க. சாரி, வராது போகிறேன். எங்கே நம்ம பிரேக் அவுட் நடக்குதோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருக்கணும். எஸ்எல் வந்து தேர்ட் பாயிண்ட், அதாவது தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சிருக்கணும். டார்கெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெப்த் லெவல் இருக்கு இல்லையா, அந்த டெப்த் லெவலில் கிட்ட மார்க்கெட்டை டார்கெட் அங்கே வச்சிடணும். இது டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இதுலேயே அனதர் ஒன் வே இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பிரேக் அவுட் ஆனக்குள்ளே எடுக்கிறோம் இல்லையா, அதே போல் இதுலேயே நம்மளால செகண்ட் என்ட்ரி எடுக்க முடியும். மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இங்க இது மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. டெலீட் பண்ணிடுறேன். இதுல செகண்ட் என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த டெப்த்தோட டிபி அப்படியே தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த டிபி சேஞ்ச் ஆகாது. செகண்ட் என்ட்ரி எப்படி இருக்குன்னா மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் ஆகிட்டு வந்ததும் ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய எனி சப்ளை ஜோன் இருந்ததுன்னா மார்க்கெட் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து அகெயின் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட்டுடைய பவர் கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போய் டிபி ரீச் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பிரேக் அவுட் நடக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அகெயின் மார்க்கெட் திரும்ப இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்ததுன்னா இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஒரு நல்ல என்ட்ரி இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு. சிமெட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே இது இங்கே பார்த்தீங்களா, மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு வந்து அகெயின்
ரிஜெக்ஷன்ல திரும்ப என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு செகண்ட் என்ட்ரி. பிரேக் அவுட் ஆகக்குள்ள எடுக்கிற என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. திரும்ப மார்க்கெட் வந்து சப்ளை பத்தாம டிமாண்ட் கம்மியா இருக்கும்போது சப்ளை ஆர்டரை எடுத்துக்கு போறதுக்காக மறுபடியும் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை இருக்கக்கூடிய சப்ளை ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வரும். எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் நல்ல ஃபாலம் ஆகும். ஓகேவா, இதுதான் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அண்ட் அசெண்டிங் டிசெண்டிங் ட்ரையாங்கிளோடைய பேட்டர்னுடைய ஒர்க். Okay, bye.